இந்த சின்ன பொண்ணு அவங்க மாஸ்டர் வச்ச ஆப்பிளை கரெக்டா எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆப்பிளை எடுத்துட்டு ஒரு திராட்சையை வச்சுட்டு இதை அடின்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு கரெக்டா அதை அடிச்சிடறா. சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப திறமையான பொண்ணு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இங்க இருக்கிற எல்லாமே நான் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது இப்ப நீ சாப்பிட முடியாது, இன்னொரு டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணா மட்டும் தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனை வைக்கிறாரு. இந்த ஸ்பூன்ல இருந்த ஒரு கம்பியை மட்டும் உடைச்சிட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன கல்லை வச்சு இதை கரெக்டா நீ அடிக்கணும். ஆனா நீ அடிக்கும் போது அந்த கல்லு இதுல மாட்டிக்கணும், அதுல இருந்த கல்லு வெளியே விடணும், அந்த மாதிரி நீ பண்ணணும்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணு இதுதானா நான் ஈஸியா பண்ணிவிடுன்னு சொல்லி ட்ரை பண்றேன், ஆனா அவளால முடியாது. மறுபடியும் ஒரு மாஸ்டர் ஒரு கல்லு வைக்கிறாரு, அடிக்கிறா, மறுபடியும் கீழே விழுந்துருது. இவ எத்தனை முறை ட்ரை பண்ணானா அவளால அந்த கல்லை அந்த இடத்துல சிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு இவளுடைய மாஸ்டர்ட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்லை அடிச்சிட்டு இன்னொரு கல்லை அதுல சிக்க வைக்க யாராலுமே முடியாதுன்னு சொல்றா. அது ட்ரை பண்ணா முடியும்னு மாஸ்டரும் சொல்லுவாரு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு மாஸ்டர்ட்ட நீங்க ஒரு டைம் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டவனா இவர் பண்ணாரு பாருங்க, இவர் சொன்ன மாதிரி கரெக்டா அதுல இருந்த கல்லை அடிச்சுட்டு முன்னூறு கல்லை சிக்க வச்சிருவாரு. ஒரு டைம் தான் அவர் பண்ணாருன்னு பார்த்தா எல்லா டைமுமே அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நிப்பாட்டிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நீங்க தான் மாஸ்டர், இந்த வித்தி எனக்கு எப்படியாவது கத்து கொடுங்கன்னு சொல்றா. இந்த மாஸ்டரும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பூன்ல இருக்கிற கேப் எவ்வளவு இருக்குன்னு பாரு, அதுக்கேற்ற மாதிரி நீ பவர் கொடுக்கணும்னு சொல்றாரு. அடுத்த நாளே இந்த பொண்ணு அந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன், நான் பண்றேன், நீங்க பாருங்கன்னு சொல்லுவா. ஆனா இந்த மாஸ்டரும் இந்த சின்ன பொண்ணு கிட்ட எனக்கே கிட்டத்தட்ட 5 மாசம் ஆச்சு, ஒரே நாள்ல உன்னால எப்படி கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு பார்த்தா இந்த சின்ன பொண்ணு அதை கரெக்டா பண்ணி காமிச்சிருவா. கடைசியில இந்த பொண்ணு பண்ணதை பார்த்து அந்த மாஸ்டர் ஷாக் ஆயிடுவாரு.